சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி இரவு 12:58 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 9:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 9:20 வரை, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 6:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அகஸ்தியாஸ்தமனம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பா. அந்த அகஸ்திய நட்சத்திரமானது இன்றைய தினம் அஸ்தமனமாகிறது என்பதுதான் அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:31 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:48 சந்திர உதயம் என்பது இரவு 2 மணி அளவிற்கும் சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:08 முதல் 1:44 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:21 முதல் 8:56 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:32 முதல் மதியம் 12:08 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:33 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சசிரேகா அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கும் பொழுது ஏதாவது முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த நேயர் மும்பையில வசிக்கக்கூடிய நேயராக இருக்கிறார். அவர் மும்பையில பார்த்தோம்னா புதுசா வாங்குறதை விட செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதே கொஞ்சம் பெரிய கஷ்டமா இருக்கு. பட்ஜெட் அப்படிதான் இருக்கு. அதனால செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வீடு வாங்க போறோம், அதுக்கு நான் ஏதாவது பார்க்கணுமா, கண்டிஷன்ஸ் பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. அவர் மட்டும் இல்ல, நம்மில் பலருக்கும் ஏதோ ஒரு வீடு வாங்கணுங்கிற கனவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த புதுசா ஒரு இடம் வாங்கி கட்டும் பொழுது பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அங்க ஏற்கனவே கொடுத்தன இருந்திருக்கா, நான் ஒரு 5 வருஷம் தான் ஆகுதுங்கிறா, திடீர்னு ஃபாரினுக்கு போறேன்னு சொல்றா, விற்கிறேங்கிறா அப்படின்னு வரும் பொழுது என்னென்ன கண்டிஷன்ஸை பார்க்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா. நிறைய பேருக்கு அந்த யோசனைங்கிறது இருக்கு. ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடை வாங்கலாமான்னு சொன்னா முதலிலே நம்முடைய ஜாதகத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அந்த விதிமுறைகளை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வீடு வாங்கும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பர்பஸ்க்காக வாங்குறோங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கா, நான் வெறும்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான், நான் வாடகைக்கு தான் விட போறேன், நான் அதுல போய் குடுத்தனமா இருக்க போறது இல்லைன்னு சொன்னா அது ஒரு விதம். இல்ல நான் தான் அங்க போய் குடியிருக்க போறேன், என்னுடைய கனவு நீண்ட நாள் கனவு ஒரு வீடு வாங்கணுங்கிறது, இந்த மாதிரி ரொம்ப சீப்பா ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வீடு வருது, நான் அந்த வீட்டை நான் வாங்கி ஆகணும்னு நினைக்கிறேன், நான் தான் அந்த வீட்டுல வாங்கிட்டு கொடுத்துட போறேன்னு சொன்னா அது ஒரு விதம். இப்படி 2 விதமாக பிரித்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற் போல் முதல்ல என்ன பண்ணணும் சொன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்முடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டியது. ஜாதகத்தை எடுத்து பார்த்து இந்த ஜாதக பலம் என்பது தற்பொழுது வீடு வாங்குவதற்கு உகந்த நிலையில் இருக்கிறதா, அல்லது நமக்கு ஏதோ அனாவசியமான விரயமாயிடுங்கிற மாதிரி இருக்குதா. ஒரு சில பேர் விரயமாற மாதிரி இருக்கு, அதனால வீடு வாங்குங்கன்னு சொல்லுவா.
எதுக்காகனா அது ஒரு சுப விரயமாக இருக்கட்டுமே, நம்ம அந்த விரய காலம் போக அடுத்த நேரம் பார்த்தா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அமைஞ்சிரும் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு கண்டிஷன். அது மாதிரி இருக்கிறதுங்கிறது அது ஒரு விதமான அமைப்புங்கிறது இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஏமாற்றப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். இந்த நேரத்திலே வீண் பொருள் விரயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த நேரத்துல போய் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதுவும் நம்ம கையை விட்டு போயிடும் தானே. அதனால அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. இந்த நேரம் நமக்கு வீடு வாங்குவதற்கு உகந்த நேரமாக இருக்கிறதா, இது முதல் கண்டிஷன். அடுத்தது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கா, அல்லது நான் சொந்தமா வச்சுக்க போறேன்னா, நான் சொந்தமா நானே தான் போய் இதுல குடியிருக்க போறேன்னு சொன்னா, நான் குடியிருப்பதற்கு ஏற்றாற்போல் அதனுடைய அந்த வீட்டு வாயில் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கா, எந்த பக்கம் பார்த்த வாசப்படி, வீட்டினுடைய முகம். ஏன் வாசப்படிக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொன்னா, அந்த தலை வாயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தலைப்பகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த தலைப்பகுதிதான் முகமாகவே பார்க்கப்படுகிறது. ஃபேசிங் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எந்த திசையை நோக்கி இருக்கிறது, இது என்னுடைய ஜாதக அமைப்பிற்கு ஒத்து வருமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க வேண்டியது. சரி, நான் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் சொன்னா, இந்த நேரத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த வீட்டின் மூலமாக வாடகைக்குரிய வருமானம் என்பது வருமா, அல்லது வாடகைக்கு வர்றவன் வாடகையே கொடுக்காம முதல்ல 2-3 மாசம் கரெக்டா கொடுத்துருவா, அடுத்த மாசத்துல இருந்து வாடகையே கொடுக்காம என்ன ஏமாற்றப்படக்கூடிய சூழல் இருக்கிறதா, நான் இதனால கஷ்டப்படுவேனா அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய ஜாதகமானது தீர்மானித்து விடும். இது புது வீடா இருந்தாலும் சரி, பழைய வீடா இருந்தாலும் சரி, இந்த கண்டிஷன். நான் செகண்ட் ஹேண்ட்ல வீடு வாங்க போறேன்னு சொன்னா அதையும் நம்முடைய ஜாதகமே தீர்மானித்து விடும். புது வீடு மட்டும்தான், நாமளே பார்த்து கற்ற வீடு மட்டும்தான் நமக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தா அவங்க ஏற்கனவே வாங்கி ஏதாவது இன்னொருத்தர் உபயோகப்படுத்தியதே இவர்களுக்கு ராசியாக அமைந்து விடும். செகண்ட் ஹேண்ட் வீடு கூட மற்ற அந்த வச்சு முதல்ல கட்டினா இல்லையா, அவர்களை விட அது இவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேர் ஜாதகம்ங்கிறது இருக்கும். அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கணும்னு சொன்னா அதற்கு சனி என்கின்ற கிரகத்தினுடைய துணை தேவை. சனி எவருடைய ஜாதகத்திலே 4ஆம் பாவக அதிபதியாகவோ அல்லது 4ஆம் பாவகத்திலோ சனி அமர்ந்திருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த செகண்ட் ஹேண்ட் வீடுங்கிறது நிச்சயமாக ஒத்து வரும். ஒரு பழைய வீடு அப்படின்னு வரும் பொழுதே, அது செகண்ட் ஹேண்ட் வீடுனால பழைய வீடு தானே, என்னதான் புதுசா வாங்கி அவன் 1 வருஷத்திலே வித்தா கூட அவன் ஏற்கனவே கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பான் இல்லையா, அவர் இன்னொரு தடவை ஒரு கை மாற்றி விடுகிறார்கள் அப்படின்னு வரும் பொழுதே அது 2வது பட்சமாக வந்து விடுகிறதுன்னும் பொழுதே அங்கே சனியினுடைய ஆதிக்கம் என்பது நமக்கு நல்லபடியாக அமைந்திருக்க வேண்டும். அந்த 4ஆம் பாவகத்தோடு எவருடைய ஜாதகத்திலே சனி என்கின்ற கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கிறதோ அவர்களால் தான் செகண்ட் ஹேண்ட் வீடுங்கிறது வாங்க முடியும். இதெல்லாம் ஜாதக ரீதியான கண்டிஷன்ஸ். ஜோதிடவியல் ரீதியாக உங்க குடும்ப ஜோதிட அணுகி நான் செகண்ட் ஹேண்ட்ல வீடு வாங்கலாமா, இந்த திசையை நோக்கி அந்த டைரக்ஷன்ங்கிறது இருக்குங்கிறத பார்த்துக்க போறோம். அதற்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த வீட்டிலே குடியிருந்தவர்கள் அதனை என்ன பர்பஸ்க்காக விற்கிறார்கள், எதற்காக அதனை விற்கிறார்கள், அவர்கள் அந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விற்கிறாங்களா, இல்ல அந்த வீட்டுல நல்லபடியாக வாழ்ந்து, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகள்லாம் ஃபாரின்ல இருக்கா, பிள்ளைகளோட போய் சேர்ந்து செட்டில் ஆயிடலான் இருக்கோம், இல்ல நாங்க ரொம்ப வயசாயிடுச்சு இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கோம், நாங்க போய் ஏதாவது ஹோம்ல சேர்ந்துடலான் இருக்கோம், அதனால அங்க வித்துட்டு நாங்க சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு போறோங்கிற மாதிரி இருக்காளா, நல்ல விதமாக அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள் நல்ல விதமாக வாழ்ந்திருக்கிறார்களா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது, அக்கம் பக்கத்தினரிடையே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வீட்டிற்குள்ளாக நாம் உள்ளே நுழையும் பொழுது நமக்குள்ளாக ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிறது சொல்லிவிடும். அந்த வீட்டுக்குள்ளாக நுழையும் பொழுதே, செகண்ட் ஹேண்ட் வீடு ஏற்கனவே கொடுத்தன இருக்கிற வீடு அப்படின்னு வரும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அங்கே என்ன மாதிரியான ஒரு நேர்மறை உணர்வுகளை நாம் நல்லபடியாக அனுபவிக்கிறோமா, அல்லது உள்ள நுழையும் போதே ஒரு மாதிரி சூனியமா நமக்கு படுறதா, ஒரு மாதிரி எரிச்சலா ஒரு சூழல்ங்கிறது வரும் தெரியுமா, உள்ள இருக்கிற இன்ட்யூஷனே சொல்லிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது நமக்கு மனதிற்கு சரியாக படவில்லை என்று சொன்னால் என்னதான் அது கோடி கணக்கிலே லாபம் தருகின்ற சொத்தாக இருந்தாலும் அதனை சர்வ நிச்சயமாக வாங்க கூடாது. இதெல்லாம் அசரீரி வாக்கு மாதிரியே சொல்லிடும். அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது யாரோ ஒருத்தர் யார்ட்டையும் தொலைபேசியில பேசுவார், இல்ல பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு குரல் கேட்கும், எல்லாம் நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருப்ப அப்படிங்கிற மாதிரி யாரோ பேசிகிட்டே போறான்னு சொன்னா போன்ல பேசிகிட்டே போவா, யாரோ யாரோடய பேசிட்டு போவா, ஆனா அது நம்ம காதில் அந்த வார்த்தை விழும். இதுதான் அசரீரி வாக்காக எடுத்துக்கொண்டு தைரியமாக செய்ய வேண்டியது. அதனை விடுத்து நம்ம உள்ள நுழைஞ்சு பார்த்துட்டு இருக்கும் போதே வேற ஏதோ ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்லலாம்,
அபசகுணமாக ஒரு சில குரல்கள் நமக்கு கேட்கிறது. பக்கத்து வீட்டுல ஏதோ சண்டை நடக்குது, அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனைங்கிறது நடக்குது, அங்க புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்கிற மாதிரியான குரல்கள்லாம் நமக்கு கேட்டுச்சுன்னு சொன்னா நம்ம அந்த வீட்டை வாங்கக்கூடாது. பக்கத்து வீட்டுல தானே சண்டை போடுறாங்க, இந்த வீட்டுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே நாம் யோசிக்க முடியாது. அவர்கள் அந்த நேரத்தில் நம்ம போய் இந்த இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துலதான் அவங்க சண்டையிடணுமா என்ன, எதற்காக அவங்க சண்டை போடணும்? இதெல்லாம் நமக்கு ஒரு குறியீடுகள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். நிமித்த குறி அப்படின்னே சொல்லுவார். இதெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய சகுனங்கள். அந்த சகுனங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது. ஒரு வீட்டிலே சுற்றி நமக்கு பசுமையான செடிகள், ஒரு நல்ல வாழை மரம் எல்லாம் செழிச்சு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டினை தாராளமாக நீங்கள் வாங்கலாம். தோட்டத்து பக்கம் நல்ல வாழை மரம் எல்லாம் வச்சிருக்கா, பச்சை பசேல் இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு பிளசண்டா ஃபீல் பண்றோம் சார் சொன்னா தாராளமாக அந்த பிளசன்ட் ஃபீலிங் சொல்றாலே அதை வாங்கலாம். அதே மாதிரி அந்த வீட்டினுடைய தண்ணீரை பார்க்க வேண்டியது. இந்த தண்ணீர் குடிக்கிற தண்ணீரும் சரி, அதே மாதிரி அந்த கழிவுகள்லாம் கரெக்டா, அதாவது இந்த கழிவு பாதைகள் டிரைனேஜ்னு சொல்றா இல்லையா, அதெல்லாம் சரியான வகையிலே இருக்கிறதா, சரியான இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கிறதா, வாஸ்து சாஸ்திரத்தின்படி சரியான மூலைகளிலே இருக்கிறதாங்கிறத பார்க்கணும். வீட்டிலே ஒரு கிணறு அப்படிங்கிறது இருந்தா அந்த கிணறு நல்லபடியாக பராமரிக்கப்பட்டு அந்த கிணறு சுத்தமாக இருக்கிறது, அந்த கிணத்துல ஜலம் நன்னா இருக்குன்னு சொன்னாலே தாராளமாக கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் அந்த வீட்டை வாங்கி விடலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த கிணறு குப்பையும் கூலமாக பராமரிப்பின்றி ஒரே பாட்டிலு, பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், குப்பை கிப்பெல்லாம் போட்டு மூடி கிடக்கு, ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு கிடக்குன்னு சொன்னா நிச்சயமாக அந்த வீட்டினை வாங்கக்கூடாது. நீர் என்பதே நமக்கு அந்த சகுனத்தை காண்பித்து கொடுத்து விடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.